எனி ப்ராப்ளம் சார்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். 27 கரூரில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஒரு 41 பேர் ஸ்டாம்பேட்ல இறந்துட்டாங்க. ஸோ அதை பற்றி பேச போகிறது நான். ஏன்னா அதை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. பேசலாம் ஆள் இல்லைன்னு வேணாம் சொல்லலாம். எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, கரூரில் இறந்தவங்க மட்டும்தான் மக்களா? அப்போ அந்த இடத்துல இறந்தவங்க மட்டும்தான் மக்களா? வேற யாரும் மக்கள் இல்லையா? வேற ஊர்ல இருக்கவங்க மக்கள் இல்லையா? எனக்கு என்ன டவுட்னா, ஸ்டாம்பேட் நடந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள எல்லா பிரபலங்களும் வந்துட்டு பேசும்போது முதலமைச்சர் மற்றும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பதவியில் இருக்க எல்லாரும் பேசும்போது, சினிமா துறையில் இருக்க எல்லாரும் அதுக்கு இரங்கல் தெரிவிக்கும் போது, மற்ற ஊர்ல இருக்கவங்களாம் மக்கள் இல்லையா? மற்ற ஊர்ல 2 இருந்தா 2 இறப்பு இல்லையா? அதுக்கு அந்த உயிருக்கு 2 மதிப்பு இல்லையா? ஏன்ட்டு நான் கேட்கிறேன் அப்படின்னா, இன்னொரு பவர் பிளான்ட்ல மெட்டல் ரூஃப் 2 கொலாப்ஸ் ஆகி 9 பேர் இறந்துருக்காங்க நேற்று. இதை பத்தி இன்னும் யாருமே இவ்வளோ பேசவே இல்லையே. நீங்க கரூர்ல எல்லாரும் வந்துட்டு பேசுனீங்க, அதுக்கு 2 பாராட்டுகள். பட் ஆனா ஏன் கரூர்ல மட்டும் பேசுறீங்க? இன்னொருல இறந்து போன 9 மக்கள், அவங்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லையா? அவங்களோட உயிருக்கு நீங்க அதுக்கு 2 பேசுறீங்க அப்படின்னா இதுக்கும் பேசிதான் ஏன் பேசல? இன்னொன்று என்னன்னா, இங்க 2 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது ஒன்று இருக்கா இல்லையா? பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி டுடே நந்தா அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தார், கேக்கு சப்போர்ட் பண்ணி. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கா இல்லை? ஏன்னா 2 கார்பரேட்ஸ்னால 2 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இங்கே இல்லை அப்படின்னு போட்டிருந்தேன். பட் ஆனால் அதில் நான் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கார்பரேட்ஸ் மட்டும் இல்லை, கவர்மெண்ட் கூட 2 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது கொடுக்க மாட்டேங்குது. யாருக்கு என்ன பண்ணாலும் அவங்களோட தனிப்பட்ட முறையில் அவங்களோட இண்டிவிஜுவலாக என்ன அவங்களுக்கு என்ன தோணுதோ அது பேசுறது 2 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஒரு தரப்புக்கு 2 சப்போர்ட் பண்ணால் நீங்கள் என்ன வேணால் பேசலாம், எவ்வளோ அவசரமாக மேலே பேசலாம். ஆனால் ஒரு சாருக்கு 2 சப்போர்ட் பண்ணால் உங்களை 2 என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இன்னொன்று என்னன்னா, நடந்த உண்மையை 2 பேசுனீங்க அப்படின்னா கைது பண்ணி உள்ள போடுறாங்க. யார் 2 சொல்கிறோம் அப்படின்னா, ஃபெலிக்ஸ். டைம்ஸ் ஆஃப் இந்தியா கலெக்ட் பண்ண விட்னஸஸோட வேர்ட்ஸை தான் 2 இங்கிலீஷில் படித்து காமிச்சு அதுக்கப்புறம் 2 தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பாரு. அதுக்கு மாதிரி 2 ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 நீங்கள் எடுக்க வேண்டிய ஆக்ஷன் 2 டைம்ஸ் ஆஃப் இந்தியா மேலே தானே. இவரை கைது பண்ணுங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. 2 அவருக்கு நான் வாயில் உள்ளதாக பேசலையே. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்ன வந்ததோ அதை மட்டும் தான் பேசினாரு. அதை அப்படியே படித்து காமிச்சார் இங்கிலீஷில் இருக்கிறது. அதுக்கப்புறம் 2 தமிழில் 2 அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொன்னார். இதுக்கு நீ ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறாருன்னு 2 சொன்னீங்க அப்படின்னா கேஸ் போட வேண்டியது டைம்ஸ் ஆஃப் இந்தியா மேலே தானே. அவங்க போட்டனால தான் இவர் 2 பேசுகிறாரு. இவரை 2 வாய்க்கு வந்தது ஏதோ பேசலையே. ஸோ இங்கே பிரச்சனை இல்லைன்னா யாருமே 2 பேசவே கூடாது. ஒரு விஷயத்துக்கு 2 டீப்பாக போக விரும்பல. ஏன்னா அது எல்லாருமே பேசிட்டாங்க. ஏன் 2 இந்த இன்னொரு பவர் பிளான்ட்டை 2 யாரும் பேசிட்டாங்க. எங்கேயும் 2 ஒரு 9 பேர் இறந்துருக்காங்களே. இதுக்கு 2 யாரும் 2 பெருசாக 2 ரியாக்ட் பண்ண மாட்டேருங்க. ஏன் அங்கே 41 பேர் இறந்துருக்காங்க, இங்கே 9 பேர் தான் இறந்துருக்காங்க. என்னது இது? ஒரு உயிர்னாலும் உயிர் தான். ஒருத்தர் இறந்தாலும் 2 உயிர் தானே. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை கூட விட்டுருங்க. ஃபெலிக்ஸ் அவர்கள் மேல என்ன தப்பு இருக்கு? அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற பேப்பர்ல வந்ததை அப்படியே படிச்சு காமிச்சாரு. அதுக்கு இதுக்கு 2 அவர் மேல 2 கேஸ் போட்டு ரூமர்ஸ்ன்னு சொல்லி 2 இது பண்றீங்க. யாருமே 2 பேசவே கூடாதா? சரி, எனக்கு ஒரே டவுட். இப்போ விஜய் அவர்கள் வீடியோ 2 போட்டாரு. இந்த மாதிரி அவர் என்னென்ன ஃபீல் பண்ணுறாரு, என்னென்னு பேசுகிறாருன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு வீடியோ 2 அப்லோட் பண்ணார். அதில் கடைசியில் சிஎம் சார் இந்த மாதிரி உங்களுக்கு கடைசியில் ஒரு இதோட முடிச்சிருப்பாரு. நான் என்ன கேட்குறேன்னா, ஃபெலிக்ஸ் அவர்கள் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ விஜய் அவர்கள் ஸ்ப்ரெட் பண்ணலையா? ஃபெலிக்ஸ் அவர்கள் இந்தியா டுடே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறது 2 படிச்சு காமிச்சாரு. அது ரூமர் ஸ்ப்ரெட் பண்றாரு அப்படின்னா கடைசியில விஜய் அவர்கள் பேசினது அவரா பேசினாரு. அவர் எதையும் 2 கோட் பண்ணல. ஸோ அவரா பேசினாரு, அது ரூமர்ஸ் இல்லையா? ஏன் 2 சிஎம் சார் எதுவும் அந்த இன்னொரு பவர் பிளான்ட்டுக்கு போகல? ஏன் டெபுட்டி சிஎம் இன்னும்
துபாய் பிளானை கேன்சல் பண்ணிட்டீங்க, வந்து 2 பார்க்கல. 9 பேர் 2 பேர் 70 யாருமே பேசவே மாட்டேறீங்களே. அந்த இடத்துக்கு போயிருக்கணும்ல நீங்கள். கரூருக்கு 2 நடந்தேன்ட்டு 1 மணி நேரத்தில் 2 எல்லா 2 பறந்து கட்டிட்டு போனீங்கல்ல. அதே மாதிரி 2 இங்கேயும் போயிருக்கணும் இல்லையா? போகல. பேசுகிறவங்க எல்லாத்து மேலே 2 கேஸ் கொடுத்தீங்கன்னா என்னது? இந்தியன் சிட்டிசனாக இருக்கிற எல்லாரோட பேசிக்கான ரைட்ஸை ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சும் வருது. அதே இங்கே இல்லை அப்படின்னா என்ன விதமான அரசாங்கம் நடக்குதுங்க? என்ன நடக்குது? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்போ ஃபெலிக்ஸ் அவர்கள் டிவிக்கு அடிச்சிருந்தார் அப்படின்னா அவர் 2 கேஸ் வாங்கியிருப்பாருங்கிறது ஒரு கேள்விதான். இது டீப்பா 2 இதுக்குள்ள 2 இருக்கிற எல்லாத்தையும் பேசல அப்படின்னா, நான் சப்போஸ் பேசினேன் அப்படின்னா எம்எல்ஏ 2 கேஸ் கொடுத்து என்னையும் தூக்கி உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் எடுத்து என்ன சொல்லியிருக்கேன்? கரூர்ல பேசின நீங்க எல்லாரும் பேசுனீங்க. ஏன் எண்ணூர் பவர் பிளான்ட்ல இறந்த 9 பேருக்கு பேசல? 2வது, ஃபெலிக்ஸ் அவர்களை எதற்கு கைது பண்ணீங்க? அவர் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறாருங்கிறீங்க. அவர் 2 படித்து பார்த்தது என்னது? டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட பேப்பர். அப்போது நியாயப்படி டைம்ஸ் ஆஃப் இந்தியா மேலே தான் 2 நீங்கள் கேஸ் கொடுப்பீங்களா நீங்கள்? இல்லை அவர் பேசினது ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுற வகையில் இருக்குது அப்படின்னா, விஜய் அவர்கள் கடைசியாக சிஎம் சார்னு ஆரம்பித்து பேசினது எல்லாமே ரூமர் மாதிரி தான். இவர் ஃபெலிக்ஸ் பேசினது ரூமர் தான். அப்போ விஜய் சார் பேசணும் 2 ரூமர் மாதிரி தான் இருக்குது. இதுக்கு 2 நீங்கள் ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்கல? விஜய் சார் மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு உங்களுக்கு சொல்லலை. ஃபெலிக்ஸ் சார் மேலே ரூமர்ஸ் அந்த இதில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இங்கேயும் எடுக்கணும்ல. ஏன் எடுக்கல? கரூர் சம்பவம் எப்படி இருக்குன்னா, இவன் அப்புறம் முட்டை அடிக்கிறத முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி இட்டு வராங்கிற மாதிரி இருக்கு. ஒரே மர்மமா இருக்கு. இவன் எப்படி முட்டை அடிக்கிறது முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி வந்தான்? அங்க கரூர்ல முட்டை அடிக்கிறத முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி வந்த உங்களுக்கு ஏன் எண்ணூர்ல இறந்த 9 பேருக்கு வர முடியல? எண்ணூர் பவர் பிளான்ட்டுக்கு ஏன் போகல? ஏன் 2வது இறந்தவங்கள பார்க்கல? ஏன் பார்க்கல? இது 2 எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா, கரூரோட விஷயத்த 2 ஃபுல்லாக 2 பேசி ரெக்கார்ட் பண்ண போஸ்ட் பண்ணலாம் போது 2 இந்த மாதிரி பேசுகிறவங்கள 2 கேஸ் கொடுத்துட்டு கைது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு, உண்மையை பேசினா அதுக்கு பேர் கலாட்டாகும். கைது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு வந்துட்டு போகிறதுக்கு அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஜஸ்ட் நார்மல் பர்சன். ஸோ இந்த இதில் நான் இந்த ரூம் ஸ்ப்ரெட் பண்ணல, இது ஒரு தப்பாக 2 யாரை பற்றி பேசலை. ஃபெலிக்ஸ் சார் ஏன் 2 அரெஸ்ட் பண்ணீங்க? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்கிற இது இல்லையா? இங்கே கரூருக்கு போகணும், நீங்கள் ஏன் இன்னொருக்கு போகல? மாதிரி இந்த சில கேள்விகள் தான் 2 கேட்கணும்னு தோணுச்சு. முடிஞ்ச அளவுக்கு 2 உங்களுக்கு இதே கேள்வி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.